Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல கிரீஷ் கர்னாட் எழுதின நாகமண்டலா பிளே ஓட ஆக்ட் 2 தான் பார்க்க போறோம். ஆக்ட் 1ல நம்ம ராணி அந்த ஆண்ட் ஹில்ல அவங்க பிக் ரூட் கலந்த கறியை கொண்டு போய் ஊற்றுவாங்க இல்லையா, அதை நம்ம நாகா சாப்பிட்டுடும். இதோட ஆக்ட் 1 முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராணி ஊற்றின கறியை நாகா சாப்பிட்டுடும். அதனால ராணி மேலே நாகாவுக்கு ஒரே லவ் ஆயிரும். இந்த நாகம் பார்த்திங்கன்னா சாதாரண நாகம் கிடையாது, இது ஒரு இச்சாதாரி நாகம். அதாவது இது எந்த உருவத்தை நினைக்குதோ அந்த உருவத்திலேயே மாறிக்க முடியும். எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அதால் உருவத்தை மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சக்தி படைச்சது தான் இந்த நாகம். இது ராணியை லவ் பண்ணுது இல்லையா, அதனால என்ன பண்ணும், ராணியோட ஹஸ்பண்ட் அப்பண்ணாவோட உருவத்தை எடுத்துட்டு நைட் ராணியை பார்க்க போகும். ஆனால் ராணியோட ஹஸ்பண்ட் அப்பண்ணா மத்தியான சாப்பாடுக்கு மட்டும்தான் வருவார். வந்துட்டு ராணியை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு போயிவார் இல்லையா, இதுதானே நடக்கும். ஆனால் அப்பண்ணாவோட உருவத்தை எடுத்த நாகா நைட் ராணியை பார்க்க வரும். ஆனால் இது ராணிக்கு தெரியாது. ராணி தன்னோட ஹஸ்பண்ட் அப்பண்ணா தான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாகா ராணி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக நடந்துக்கும், ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான வேலை அப்ரோச் பண்ணும். இதை பார்த்த ராணிக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் இருப்பாங்க. ஏன்னா காலையில் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க, ஆனால் இப்போ ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்கன்னு ராணிக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கனவா அப்படின்னு கூட ராணி நினச்சிப்பாங்க. இப்போ இதே மாதிரி நாகா அப்பண்ணாவோட உருவத்தில் டெய்லி ராணியை நைட்டு பார்க்க வீட்டுக்கு வருது. அப்போ ஒரு நாள் வரும்போது நாகாவோட உடம்புல எல்லாம் ரத்த காயத்தோடு வருது. இதை பார்த்த ராணி ஆயில்மெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது கண்ணாடியில் நாகா தெரியுது, அதாவது அப்பண்ணா உட்காந்துருக்காங்க, கண்ணாடியில் நாகாவோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இதை பார்த்து அப்பண்ணா கிட்ட, அதாவது நாகா கிட்ட போய் இந்த மாதிரி கண்ணாடியில் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் செஞ்சு காமிக்கிறாங்க. அதுக்கு நாகாவும் என்ன கோப்ராவா அப்படின்னு கேட்குது. அதுக்கு இருந்துட்டு இல்லை நைட் அந்த பேரை சொல்லாதீங்க, சொன்னால் வீட்டுக்கு வந்துடும் அப்படி சொல்லி பயப்படுறாங்க ராணி. அதுக்கப்புறம் நாகாவோட உடம்புல இருக்க காயத்துக்கெல்லாம் ராணி மருந்து போட்டு விடுறாங்க. அதாவது அது அப்பண்ணா உருவத்தில் இருக்குது. நைட் அப்பண்ணா உருவத்தில் வர நாகா மார்னிங் ஆகும்போது ராணிக்கு தெரியாமல் மறைஞ்சு தன்னோட உருவத்துக்கு மாறி வெளியே போயிடுது. இது எப்படி உள்ளே வருது வெளியே போகுது அப்படின்னா, ராணியோட வீட்டு பாத்ரூம் ட்ரைனேஜ் வழியாக தான் வெளியே போகுது. நாகா வெளியே போகும்போது கப்பண்ணா பார்த்துருவாங்க. கப்பண்ணா யார் அப்படின்னா குருதவாவோட பையன் இல்லையா, அவங்க பார்த்துருவாங்க. அதை பார்த்துட்டு கப்பண்ணா கோப்ரான்னு கத்துவாங்க. அதுக்கு அவங்க அம்மா ஓல்ட் பிளைண்ட் லேடி குருதவா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்நேரம் அது போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து எப்போதும் போல் அப்பண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க லஞ்சுக்கு வராங்க. லஞ்சுக்கு வரும்போது அவங்க வீட்டு டாகு செத்து கிடக்கிறத பார்க்குறாங்க. இந்த டாகை கொண்டது பாம்பாக தான் இருக்கும்னு அப்பண்ணா கெஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த டாகை கொண்டது நாகா தான். எப்படின்னா நாகாவோட உடம்புல தான் ரத்த காயம்லாம் இருந்துச்சு இல்லையா, நாகா தான் அந்த டாகை சண்டை போட்டு கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்பண்ணா அவங்க வீட்டுக்கு ஒரு மங்கூஸை வாங்கி கொண்டு வந்து விடுறாங்க. திரும்ப நாகா ராணியை பார்க்க வரும் இல்லையா நைட்டு, அப்போ வரும்போது அந்த மங்கூஸ் கூட சண்டை போட்டு அந்த மங்கூஸை கொன்னுடுது. மங்கூஸ் கூட சண்டை போட்ட நாகாவோட உடம்புல நிறைய ரத்த காயங்கள் இருக்கும். அதனால ஒரு 15 நாளைக்கு ராணியை பார்க்க நம்ம நாகா வரல. ஸோ இப்போ ஒரு 15 நாள் கழிச்சு நாகா அப்பண்ணா உருவத்தில் திரும்ப ராணியை பார்க்க நைட் டைமில் வருது. வரும்போது ராணி அவங்களோட ப்ரெக்னென்சியை பற்றி நாகாட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நாகா இதை நீ சீக்ரெட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அவங்க யார்கிட்ட இருந்துன்னு கேட்கும்போது என்கிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ இருக்கிறது நாகா தானே, அதாவது அப்பண்ணா ஒரிஜினல் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அப்பண்ணா கிட்ட இருந்து சீக்ரெட்டாக வச்சுக்கோங்கிற மாதிரி அது மீன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னன்சி விஷயம் அப்பண்ணாக்கும் தெரிய வருது. இந்த விஷயத்தை கேட்ட அப்பண்ணா ராணியை ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து நல்லா அடிக்கிறாரு. ஒரு கல்லை தூக்கி எரிய போகிறாரு. அப்படி எரிய போகும்போது அவருக்கு முன்னாடி ஒரு கோப்ரா வந்து சீறிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து அப்பண்ணா கல்லை கீழே போட்டுறாரு. அப்பண்ணா ஏன் கோவப்படுறாங்கன்னா, இந்த ப்ரெக்னன்சிக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, உன்னை நான் வீட்டில் பூட்டி வச்சும் கூட நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி ராணி மேலே அவ்வளோ கோவப்பட்டு ராணியை அடிக்கிறாங்க. அப்பண்ணா ராணிக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக வில்லேஜ் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு ராணியை பார்க்க திரும்ப நாகா அப்பண்ணா உருவத்தில் வருது. நாகா ராணி கிட்ட என்ன சொல்லுதுன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் நீ எறும்பு புத்துக்குள்ள கையை விட்டு உன்னை நிரூபிக்கிறதா நீ சொல்லு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை ஏன் நீங்கள் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் எறும்பு புத்துக்குள்ள கையை விட்டு அதில் இருக்கிற பாம்பு என்னை கடிச்சிடாதா, எப்படி நம்ம வீட்டு நாயையும் மங்கூசையும் கொன்னுச்சோ என்னையும் அந்த மாதிரி கடிச்சு கொன்றாதா, நீங்கள் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு பாய்சனே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ராணி சொல்கிறாங்க. ராணி ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அது அவங்களுக்கு அப்பண்ணான்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால அப்பண்ணாட்ட பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க.
அதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது. வில்லேஜ் பஞ்சாயத்து கூடிருச்சு. வில்லேஜ் பஞ்சாயத்தில் அடல்ட்ரி அப்படிங்கிற குற்றத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, ஒரு சூடான அயன் ராடை, நெருப்பில் காமிச்ச அயன் ராடை கையில் பிடிச்சிட்டு நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லணும். ஆனால் ராணி என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, நான் சூடான அயன் ராடை பிடிக்கிறதுக்கு பதிலாக எறும்பு புத்துக்குள்ளே கையை விட்டு அதில் இருக்க கோப்ராவை கையில் பிடிச்சி நான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து எல்டர்ஸ்லாம் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ராணி பயத்தோடையே போய் எறும்பு புத்துக்குள்ளே கையை விடுறாங்க. கோப்ராவை கையிலையும் எடுக்கிறாங்க. கோப்ராவை கையில் எடுத்துட்டு ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த வில்லேஜுக்கு வந்ததுலேருந்து நான் 2 பேரை தான் டச் பண்ணியிருக்கேன். ஒன்று என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று யாருன்னு எல்லா எல்டர்ஸும் கேட்குறாங்க. அப்போ ராணி சொல்கிறாங்க, இன்னொன்று நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் இந்த கோப்ராவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ராணி இந்த கோப்ரா என்னை இப்பயே கொத்தட்டும், நான் இங்கேயே செத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோப்ரா அவங்கள கடிக்கல. அவங்க மேலே ஏறி கழுத்து மேலே ஒரு மாலை மாதிரி படுத்துக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அவங்க தலைக்கு மேலே ஒரு அம்பர்லா மாதிரி நிற்கிது. இதை பார்த்த வில்லேஜ் பஞ்சாயத்து எல்டர்ஸ் ராணி ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு தான், அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க சாதாரண பொண்ணு கிடையாது, கடவுளுக்கு நிகரானவங்க, ஷீ இஸ் அ காடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் அ டிவைன் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பனாவும் நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அவங்க தப்பெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராணி அவங்க லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்குது. அப்பனா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்வபுளாக இருக்காங்க. ஒரு ஹாப்பியான லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ராணி, அப்பனா, அவங்க பையன் 3 பேரும் பெட்ரூமில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நாகா ராணியை பார்க்க வருது. ராணியை பார்த்தோன்னே நாகாக்கு கோவம் வருது. இருந்தாலும் லவ்வால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நாகா என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு சின்ன பாம்பா மாறி ராணியோட தலைமுடிக்குள்ள போயிருது. தான் தலைமுடி ரொம்ப ஹெவியாக இருக்கிறத உணர்ந்த ராணி அப்பன்னாட்ட சீவி விட சொல்கிறாங்க. சீவி விட சொல்லும் போது உள்ளேருந்து ஒரு செத்து போன கோப்ரா கீழே விழுது. இதை பார்த்தா அப்பன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உண்மையாலுமே ஒரு காடஸ் தான், கடவுளுக்கு சமமான ஒரு பொண்ணு தான், ஏன்னா உன்னோட லாங்கான ஹேர் தான் எங்களை இப்போ காப்பாத்துச்சு அப்படின்னு அப்பன்னா சொல்கிறாங்க. இப்போ ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோப்ரா இறந்த நாளை நோட் பண்ணி வச்சுட்டு வருஷம் இந்த அன்னைக்கு நம்ம பையன் அதுக்கான சடங்குகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரியோட ஒரு எண்டிங் முடிஞ்சிருது. இப்போ இந்த ஸ்டோரியோட ப்ரொலாகை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரியை யார் சொல்லிட்டு இருக்கான்னா, ஸ்டோரி அண்ட் சாங் அப்படிங்கிறது தான் ஒரு யங் உமனாக மாதிரி நரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் ஃப்ளேம்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியை சொல்லி முடித்தோடனே அந்த ஸ்டோரி அண்ட் சாங் மறைஞ்சிருது. ஆனால் ஃப்ளேம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணுது, ரொம்ப பிட்டியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நாகா வந்ததுக்கு அப்புறம் தான் ராணியோட வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தது. அப்பன்னாவும் ராணியை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நாகா இப்படி இறந்து ஒரு அன்ஹாப்பி எண்டிங் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரொம்ப சோகமாக வருத்தப்படுது. இதை கேட்ட பிளே ரைட், சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரைட் லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்டிங்கை மட்டும் திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதுலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, ராணி அப்பன்னா அவங்க பையன் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நாகா ராணியை பார்க்க வருது. நாகா ஒரு சின்ன பாம்பாக மாறி ராணியோட ஹேர்க்குள்ளே போயிடுது. தலை ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு எந்திரிச்ச ராணி அப்பன்னாட்ட சொல்லி சீவி விட சொல்கிறாங்க. சீவும் போது ஒரு உயிரோட சின்ன கோப்ரா கீழே விழுது. அதை பார்த்த அப்பன்னா, நீ உண்மையாலுமே ஒரு காடஸ் தான், கடவுளுக்கு நிகரானதான், உன்னால தான் நாங்கள் சேவ் ஆனோன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த நாகாவை, இந்த குட்டி பாம்பை அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்பன்னா போயிருக்க கேப்பில் ராணி அந்த குட்டி கோப்ரா கிட்ட, அப்பன்னா வந்தால் உன்னை கொன்றுவாங்க, நீ சீக்கிரம் என் தலைக்குள்ளே ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லி அவங்க ஹேர்க்குள்ளே அந்த நாகாவை ஒளிஞ்சுக்க சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு ஹாப்பி எண்டிங். இப்போ ராணியும் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க தலையில் இருக்கிற நம்ம குட்டி நாகாவும் ஹாப்பியாக இருக்கும். திரும்ப பார்த்தா அப்பன்னா எங்கே அந்த கோப்ரான்னு கேட்கும்போது ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, அது நம்ம ட்ரைனேஜ் வழியாக வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம பிளேரைட் கொடுத்த ஹாப்பி எண்டிங். இந்த நாகமண்டலா பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆக்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பிளேக்கு 2 எண்டிங்ஸ் இருக்கும். ஒன்று சேட் எண்டிங், இன்னொன்று ஹாப்பி எண்டிங். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரொலாகை படித்தாதான் கண்டிப்பாக புரியும். இதுதான் அந்த ஹாப்பி எண்டிங் அந்த சேட் எண்டிங். இதோட இந்த பிளாட் முடியுது. I hope this video will be very useful to you. இந்த நாகமண்டலா play ஓட ஒரு டீடைல்டான ஆக்ட் வைஸ் சம்மரி தான் இது. ஆக்ட் வைஸ் சம்மரிஸ் இல்லாமல் பிளாட் சம்மரிஸ் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிற மாதிரியும் அப்லோட் பண்ணுறேன். Stay tuned and subscribe for more useful videos and give your suggestions in the comment box, and thanks for watching.